அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, அன்னை நருளால் ஸ்ரீமத் சுவாமி விவேகானந்தர் அவர்களது 162வது புனித ஜெயந்தி தினத்தை கொண்டாடுவதற்காக கூடியிருக்கின்றோம். இன்றைய நன்னாளிலே ஆச்சரியமான குரு, அதிசயமான சீடர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் இடையிலே இருந்த அற்புதமான அந்த குரு சிஷ்ய உறவை பற்றி இப்பொழுது சிறிது சிந்திப்போம். கட்டோபனிஷத்தில் ஒரு மந்திரம், ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாதா குஷலானுசிஷ்டா. இதனுடைய பொருள் என்ன? இந்த மந்திரத்தினுடைய முதல் பகுதியில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆத்மாவை பற்றி பலரால் கேட்க முடிவதில்லை, கேட்டும் பலரால் அறிய முடிவதில்லை. அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி அப்புறம் மீதி வருது. இப்போ நாம் சொன்ன அந்த 2 வரிகள். ஆன்மாவை பற்றி உபதேசிப்பவரும் அபூர்வம், கேட்பவரும் அபூர்வம். அத்தகைய அபூர்வமான ஒருவரை பின்பற்றி அதனை அறிபவரும் அபூர்வம். ஆச்சரியக பக்தா. பக்தா அப்படின்னு வார்த்தையால் விளக்குபவர், வாக்கினால் விளக்குபவர். மனம் வாக்குக்கு அப்பாற்பட்டதான ஆன்மாவை பற்றி வாக்கினால் விளக்குவது மிக கடினமான காரியம். குருதேவர் அதை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பிரம்மம் ஒன்றுதான் எச்சில் படாதது. நாக்கு வழியாக எது வந்து விட்டதோ, நாக்கின் மூலம் பேச்சின் மூலம் எதை விளக்குகிறோமோ அது எச்சில் பட்டது அப்படிங்கிறார். பிரம்மம் ஒன்றுதான் எச்சில் படாதது. ஏன்னா பிரம்மத்தை உன்னால் வார்த்தைகளால் முழுமையாக விளக்கிவிட முடியாது. அதனால் அதை எடுத்து சொல்லுவது மிக கடினமான காரியம். ஆச்சரியோ வக்தா, ஆத்மாவை பற்றி விளக்குபவர், உபதேசிப்பவர், அருமையானவர், கிடைத்தற்கு அரியவர். குஷலோசிய லப்தா, லப்தான அடைபவர். குருவின் அந்த உபதேசத்தை, அரியதான உபதேசத்தை கேட்டு ஆத்ம ஞானம் பெறக்கூடிய சிஷ்யனும் திறமைசாலி. குஷலக, குஷ அப்படின்னு தர்பைப்புல்னு அர்த்தம். அப்போ திறமைசாலிங்கிறீங்களே அப்படின்னா, தர்பைப்புல்லுடைய அந்த ஈகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த குச்சியை உருவுறது ரொம்ப கஷ்டமாக, அது கையை அறுத்து விட்டுருமா. அது புல்லாக இருந்தால் கூட கவனம் இல்லாமல் இழுத்தோம்னு சொல்ல அப்படியே நம்ம கையை கத்தியை வச்சு வெட்டின மாதிரி வெட்டி ரத்தம் வந்துடுமா. அதனால் அந்த தர்பைப்புல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடினமான குச்சி போன்ற பகுதியை உருவி எடுப்பது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் தன் கையை காயப்படுத்தி கொள்ளாமல் அப்படி அதை உருவி விடுகிறார்களோ அவர்கள் குஷலர்கள். தர்பைப்புல்லின் ஈகினை அழகாக உருவி எடுத்து விடுகிற திறமை மிகுந்தவர்கள். அது மாதிரி வார்த்தைகளில் அடைபடாத அந்த பரம்பொருளை பற்றி குரு வார்த்தைகளால் விளக்கும்போது அதை கேட்டு உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சீடன் திறமைசாலி, குஷலக. ஆச்சரியோ ஜாதா, சிஷ்யன் ஆத்மாவை பற்றிய அறிவை பெறுகிற சிஷ்யன் ஆச்சரியகரமானவன். எப்போ? குஷல அனுசிஷ்டக, உபதேசிக்கிற குரு வாக்கியத்தை அவர் சொன்னபடியே கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய சீடன் அரிதிலும் அரியவன். இப்படி குரு சீடர் 2 பேருமே ஆச்சரியமானவர்கள் என்று இந்த கட்டோபனிஷத்து மந்திரம் வியந்து போற்றுகிறது. அப்படிப்பட்டதொரு அற்புதமான குரு சிஷ்யர்கள்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும். சுவாமி விவேகானந்தர் முதன்முறை அமெரிக்காவுக்கு சென்றபோது 3.5 வருடங்கள் மேல்நாட்டிலே தங்கியிருந்து பல இடங்களுக்கு பயணம் செய்து வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ணுகிறார். ஆனால் அவ்வளவு பேசினாலும்
அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பேசியது ஒரே ஒரு சொற்பொழிவில் தான். எனது குருநாதர், மை மாஸ்டர் அப்படின்னு ஒரே ஒரு தரம் தான் பேசியிருக்கிறார். அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ரொம்ப பிரபலப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அவருடைய மகிமை எல்லாருக்கும் புரியாத பெரிய விஷயத்தை அப்படி எல்லாரும் முன்னாடியும் தூக்கி இறைச்சிடக்கூடாதுங்கிற மாதிரி அவரை பற்றி பேசாம தத்துவங்களுக்கு விளக்கமாகவே, வேதாந்த விளக்கமாகவே சொற்பொழிவுகள் அனைத்தையும் அமைத்தார் சுவாமி விவேகானந்தர். மேல்நாட்டில் மிகவும் விரும்பி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேசுகிறார், மை மாஸ்டர் என்று. அவருடைய வாழ்க்கை வரலாறையும் எழுதலை. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமை சீடர் என்று போற்றப்படுகின்ற சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய குருநாதரை பற்றிய வாழ்க்கை வரலாறை எழுதவில்லை. அதை எழுதியவர் சுவாமி சாரதானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொண்டைப்புண் வந்து சிரமப்பட்டு கொண்டிருந்த போது எப்பொழுது வேண்டுமானாலும் சரீரத்துக்கு முடிவு வரலாம் அப்படிங்கிற நிலை வந்து விட்ட பிறகு காசிப்பூர் தோட்ட வீட்டிலே அவருக்கு சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தபோது சீடர்களுக்கெல்லாம், இளம் சீடர்கள், கல்லூரி மாணவர்களாக இருந்த அந்த இளம் சீடர்களுக்கெல்லாம் துறவளிக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். எப்படி? காவி வஸ்திரமும் ருத்ராட்ச மாலையும் அளிக்கிறார். இப்படித்தான் அவர் துறவு கொடுக்கிறார். ஆனால் அதை முறைப்படி தீ வளர்த்து ஹோம மந்திரங்கள் எல்லாம் சொல்லி துறவு பெயரும் கொடுத்து எல்லோரையும், அந்த 12 சீடர்களையும், ஸ்ரீராமகிருஷ்ணரிடமிருந்து காவி வஸ்திரத்தை பெற்ற 12 சீடர்களையும் கூட 4 பேரையும் முறைப்படி துறவி ஆக்குவது சுவாமி விவேகானந்தர் தான். அப்படி ஆக்கும் பொழுது தனக்கு ராமகிருஷ்ணானந்தா என்று பெயர் வைத்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தாலும், என்னை விட சசிதான் குருதேவரிடத்து பக்தி அதிகம் கொண்டிருக்கிறான்னு சொல்லி சசி மகராஜுக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தா என்று பெயரை சுட்டி தான் சுவாமி சச்சிதானந்தா என்று வைத்து கொண்டார். அதான் முதல் பெயர் சுவாமி விவேகானந்தருக்கு. அமெரிக்கா போகும்பொழுது அவர் அடிக்கடி இந்த பெயரை மாற்றிக்கொள்வார். பரிவிராஜகராக அலைந்து திரிகிற தன்னை யாரும் கண்டுபிடித்து அழைத்து செல்லக்கூடாது வேலூருக்கு என்பதற்காக தன் பெயரை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போவார். அப்படி இந்த சச்சிதானந்த என்று ஆரம்பித்த பெயர் பல பேர்களுக்கு பிறகு விவேகானந்தா அப்படின்னு தென்னாட்டில் வந்து இறுதியான பெயராக அமைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அதில் மாற்றம் வரலை. ரொம்ப பொருத்தமான பெயராக எல்லோருக்கும் திருப்தி தருகிறது. ஆனால் அவர் ராமகிருஷ்ணானந்தான்னு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். துறவியர் இயக்கத்தை, மட்டம் மற்றும் சங்கத்தை துவக்கிய பொழுது குருநாதர் பெயரில் துவக்கினார். அவர் அந்த சங்கத்தின் முறைப்படி தலைவராக இருக்கவில்லை. சுவாமி பிரம்மானந்தரைத்தான் தலைவராக்கினார். உறுப்பினராக மட்டும் இருந்தார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தாதான் முக்கியத்துவமா? இவரே ஸ்தாபகர் அல்லவா? அதனால இவருக்கு தலைவராக இருந்த சுவாமிகள் கூட இவருடைய வழிகாட்டுதல் படிதான் நடப்பார். அப்படி மரியாதையை வேண்டாத, விரும்பி ஏற்காத மரியாதைக்குரியவராக திகழ்ந்தார் சுவாமி விவேகானந்தர். அவர் ஆச்சரியமான சிஷ்யர். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆச்சரியமான குரு. இருவருக்கும் இடையில் நிலவிய அந்த அலாதி குரு சிஷ்ய இணக்கத்தை பற்றி பார்ப்போம். முதல் சந்திப்பை பற்றி நாம் சொல்லியாகணும். அதாவது இளைஞன் நரேந்திரன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை முதலில் சந்திக்கிறார். எங்கே? தக்ஷிணேஸ்வர காளி கோயிலில். அப்போ இந்த இளைஞர் கேட்கிறார், ஐயா, நீங்கள் கடவுளை கண்டதுண்டா? இந்த கேள்விதான் அவர் எல்லா பெரியவர்களிடமும் கேட்கிறார். ஒவ்வொருத்தரும் ஏதேதோ பதில் சொல்கிறாங்க. பல பதில்கள் மழுப்பலாக இருக்குது. யாருமே பளிச்சுன்னு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலை, அல்லது நான் பார்த்ததில்லை என்று ஒத்துக்கொள்ளவும் இல்லை, என்னென்னமோ சொல்கிறாங்க. அது இந்த இளைஞருக்கு திருப்தி தரவில்லை. அதனால் ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கொண்டே போகிறார். கடைசியில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் வந்த பொழுது அவர் கேட்கிறார், ஐயா, நீங்கள் கடவுளை கண்டதுண்டா? உடனே குருதேவர் சொல்கிறார், ஆம் பிள்ளாய், கண்டிருக்கிறேன், இப்போதும் கண்டுகொண்டு இருக்கிறேன். உன்னை பார்ப்பதை விட மிக தெளிவாக அவரை நான் பார்க்கிறேன். உனக்கும் அவரை காட்டுவேன்.
இதை விட வேறு என்ன பதில் வேணும் சொல்லுங்கள்? த மோஸ்ட் அஷ்யூரிங் ரிப்ளை. நரேந்திரருக்கு கிடைத்த பதில்களிலேயே உறுதி அளிக்கக்கூடிய, மிக அதிகபட்ச உறுதி அளிக்கக்கூடிய பதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடமிருந்து தான் கிடைக்கிறது அந்த இளைஞருக்கு. கடவுளை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எப்பயோ பார்த்துட்டு ஒரு தரம் பார்த்துட்டு விடலை, இப்போவும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை பார்ப்பதை விட, ஊனக்கண்ணால் உன்னையும் உலகையும் காண்பதை விட தெளிவாக அவரை எப்போதும் கண்டு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் எத்தனை இருந்தாலும் சரி, எனக்கு அதில் என்ன பிரயோஜனம், உனக்கும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான குருவாக ஸ்ரீராமகிருஷ்ணர் இருப்பதனாலே அவருடைய மகிமையை உணர்ந்த ஆச்சரியமான சீடராக சுவாமி விவேகானந்தர், இளைஞர் நரேனாக வந்த சுவாமி விவேகானந்தர் திகழ்கிறார். இரண்டாவது சந்திப்பில் அறையில் இருந்த மற்ற பக்தர்கள்லாம் ஒவ்வொருத்தரை ஏதோ காரணத்துக்காக வெளியேறும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நரேந்திரனும் மட்டும் இருக்கிறார்கள். அப்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரரின் மார்பில் பாதங்களை வைக்கிறார். அவர் பாதத்தை வச்ச உடனே அப்படியே இவருக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. உலகமே காட்சியிலிருந்து மறைகிறது, ஏதோ நிகழ்கிறதுன்னு மட்டும் அவருக்கு தெரிகிறது. அலறுகிறார். யாரு? நரேன். 1000 வோல்ட் ஷாக் அடித்த மாதிரி, என்ன செய்கிறீர்கள், எங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கு நீங்கள் என்னவோ பண்ணுறீங்களே அப்படின்னு கதறினர். உடனே ஓ, இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்லி குருதேவர் நரேனின் நெஞ்சை தடவி கொடுக்கிறார். அந்த விபரீதமான அனுபவம் மறைந்து பழையபடி எல்லாம் அந்த அறை, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த பக்கம் ஜாடி, அந்த பக்கம் அந்த பொருட்கள், அது இது எல்லாம் அப்படியே தெரிகிறது. என்ன செய்ய முயற்சி பண்ணினார் ஸ்ரீராமகிருஷ்ணர்? நரேனை பார்த்தவுடனே அவருக்கு புரிந்தது, ஆஹா, லௌகீகமே வடிவெடுத்த உலகியல் ஆசைகள் நிரம்பிய மக்கள் வாழ்கிற கல்கத்தா போன்ற ஒரு நவநாகரீக நகரத்திலே சுத்த சத்துவ குணம் நிறைந்த இப்படி ஒரு இளைஞனா என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவருடைய தகுதி, ஞான தகுதி அப்படி இருந்தது. பக்குவம், நரேனின் பக்குவம் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அதனால அவருக்கு இறுதி அனுபவத்தை, நிர்விகல்ப சமாதியையே உண்டு பண்ணிவிட தயாராகியிருந்தார். ஆனால் ஸ்ரீடர், நான் என்ன ரெடியில், அவசரப்படாதீங்கன்னு தடை பண்ணி விட்டுட்டார். சரி அப்படின்னு பொறுத்து கொண்டிருந்தார். குரு எப்படி? குரு காத்திருக்கிறார் ஸ்ரீடருக்கு. ஸ்ரீடர் வந்துட்டார், ஆனால் அருளை இவர் கொடுக்கிறபடி ஏற்றுக்கொள்ளலை, வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டார் குரு. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் முறைப்படி கல்வி பயிலாதவர், 3ஆவது வகுப்பு மட்டும்தான் போனார், அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டார். நரேனும் பல்கலைக்கழக படிப்பு படித்து கொண்டிருப்பவன், பிஏ முடிச்சுட்டு சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறான். அவன் அத்தகைய நவீன படிப்பு பெற்ற நரேன் படிப்பு வாசனை இல்லாத ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் சரணாகதி பண்ணுகிறார். பிரம்மோ சமாஜத்தின் உறுப்பினரான நரேன் விக்கிரக வழிபாடை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் காளிக்கு பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி. விக்கிரக வழிபாட்டிலே அதி தீவிரமாக சென்று ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்த பெரியவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். விக்கிரக வழிபாடு கூடாது என்று சொல்லக்கூடிய பிரம்மோ சமாஜ இயக்கத்தை சேர்ந்தவர் நரேந்திரன். எப்படி இந்த 2 பேருக்கு ஒத்துப்போச்சு? எந்த விக்கிரக வழிபாடு தவறு என்ற பிரம்மோ சமாஜம் கிறிஸ்தவ மத தாக்கத்தினால் சொன்னதோ, ஏன்னா இந்துக்கள் நம்பிக்கை அது அல்ல, இறைவன் வடிவமற்றவர் என்றாலும் கருணை கூர்ந்து அவர் வடிவங்களின் மூலம் வழிபடப்படுவதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் சனாத்தன தர்மமாகிய இந்து தர்மத்தினுடைய நம்பிக்கை. நடைமுறை நாம் செய்யக்கூடிய பயன்பாடும் அதுதான். அதனால் விக்கிரக வழிபாடு சர்வ சாதாரணமாக இந்து மதத்தில் பின்பற்றப்படுகிறது. அது கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சி சீர்திருத்த பிரிவு தான் பிரம்மோ சமாஜம். அந்த சீர்திருத்த பிரிவை சேர்ந்த இளைஞன் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் வந்து சரண் புகுந்த பிறகு ஆரம்பத்தில் அவர் இந்த விக்கிரக வழிபாட்டில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பார். காளி கோயிலெல்லாம் போய் கும்பிட மாட்டார். வருவார், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்ப்பார், சத்சங்கத்தில் இருப்பார், போயிடுவார். விக்கிரக வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, அத்வைதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார்? சுவாமி விவேகானந்தர். அத்வைதத்தை உலகுக்கெல்லாம் கொடுத்தவர். அவர் ஆரம்பத்தில் அத்வைதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. குருதேவர் சொன்னபோது அவர் சிரிக்கிறார், கூட ஒரு பக்தரை சேர்த்து கொண்டு. என்னது,
இந்த ஜாடியும் பிரம்மம், நானும் பிரம்மம், எப்படி அப்படின்னு சிரிப்பாராம். குருதேவர் சொல்கிறத வச்சு அஷ்டாவக்கிர கீதை அதை படிக்க சொல்லுவாராம். அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நரேன் மறுதளிப்பார். சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வாசிச்சு காமி, எனக்கு படிக்க தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல, நீ வாசிச்சு காமி அப்படின்னு. இவருக்கு அது தெரியாது. வேணும்னே நரேனை அதை படிக்க வைக்கிறதுக்காக, எனக்காக நீ அதை படித்து காட்டு, நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பது போல இந்த அத்வைத கிரந்தங்களை எல்லாம் படிக்க வைக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். அதை நரேன் வாசிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி குரு இந்த கோடி, சிஷ்யர் அந்த கோடின்னு இருக்காங்க ஆரம்பத்தில். அதை கண்டெல்லாம் கவலைப்படவே இல்லை ஸ்ரீராமகிருஷ்ணர். இவன் என்ன சொன்னாலும் சரி நம்ம வழிக்கு வந்து விடுவான் என்கிற உறுதி அவருக்கு இருந்தது. வழிக்கு கொண்டு வரக்கூடிய வித்தையும் தெரிந்திருந்த வல்லமை மிக்க குரு அவர். அதனால கவலைப்படாம நரேன் போக்கிற்கு இருக்கட்டும் என்று விட்டு விடுகிறார். ஏனென்றால் அவருடைய ஞான தகுதி முற்றிலும் அறிந்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் எப்படிப்பட்டவர்? ஞான அக்னி. வெறும் ஏதோ அடுப்பில் எரியிற நெருப்பு மாதிரி நினைச்சிடாத, காட்டு தீ போல் அவர் எரிந்து கொண்டிருக்கிறார். மற்றைய பெரியவர்களிடமெல்லாம் ஒரு அம்சம் இருக்குன்னா, நரேன் ஊர் உலகுக்கு தெரியாத சாதாரண இளைஞன் போல காட்சி கொடுக்கின்ற இந்த நரேன் 16 மடங்கு கொண்டவனாக இருக்கிறான். எது? ஞானத்தினுடைய அளவு. அப்படிப்பட்ட சிறந்த ஞானி அவன் இயல்பிலேயே. ஆனால் ஏதோ அப்படி மேலோட்டமாக அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், வழிக்கு வந்துடுவான் என்று குருதேவர் நினைக்கிறார். அதனால் அவன் கருத்துக்கள் எதற்கும் ஆட்சேபம் தெரிவிப்பதில்லை. அது மட்டும் இல்லை, நரேன் என்ன பண்ணுறார், இந்த நவீன கல்வி கற்றவராச்சே, எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி பார்க்கணுங்கிற மனப்பான்மை. அதனால் தன்னுடைய குருநாதரை அவர் பரிசோதனை பண்ணுறார். இந்த கிழவர் இப்படி தான் சொல்லுவார், ராமகிருஷ்ண பரமஹம்சரை கிழவர் தான் சொல்லுவார். அவருக்கும் அப்போ ரொம்ப வயசு இல்லை. நரேன் முதலில் சந்திக்கும் பொழுது அவருக்கு 44-45 வயசாக தான் இருக்கணும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. ஆனால் இவர் கிழவர்னு சொல்லுவார். இந்த கிழவர் இவர் சொல்லுவது எல்லாம் என்னை கேட்டுக்கொள்ள முடியல. ஆனால் இவருடைய அலாதியான தூய்மை, இவருடைய பேரன்பு, இது மாதிரி நான் எங்கும் பார்க்கலைன்னு சொல்ல. தந்தை தாயும் காட்டா அன்பு தலையிலே விவேகானந்தனை பிடித்தாய், உனக்கு சொந்தமாக்கினாய் என்று நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். அப்படி பேரன்பை பொழிகிறார் எல்லார் மீதும், மிகச்சிறப்பாக நரேன் மீது. அந்த அன்புக்கு அடிமையாகிறான் நரேன். அவருடைய தூய்மை, காமம் காசு ஆசையும் சிறிதும் அவரிடத்து இல்லை என்பதை சோதித்து அறிந்து கொண்டவன் நரேன். நான் துறவி என்கிற முறையிலே காசை, பணத்தாசையை விட்டுவிட்டேன், என்னால் காசை தொடக்கூட முடியாது என்று குருதேவர் சொல்றார். அப்புறம் நரேன் நினைக்கிறார், காசை துறக்கலாம், பணத்தாசையை விட்டுடலாம், பணம் கையில் வச்சுக்காம கூட இருக்கலாம், அக்கா தொடவே முடியாதுன்னா இதெல்லாம் ரொம்ப ஓவரில் அப்படின்னு நினைக்கிறார். யாரு? நரேன். தன் குருநாதரே அவர் சந்தேகிக்கிறார். இது டெஸ்ட் பண்ணி பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நாணயத்தை எடுத்து ஒரு நாள் அறையில் யாருமே, குருதேவர் அறையில் யாருமே இல்லாத போது அவருடைய அந்த படுக்கை, அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு சிறிய கட்டில், படுத்துக்குள்ள கொஞ்சம் பெரிய கட்டில் ஒன்று இருக்கும், அதில் ஒரு மெத்தை விரிச்சிருக்கும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஆடம்பர பொருள். அந்த மெத்தையை தூக்கி அதுக்கு அடியில் இந்த நாணயத்தை வைத்து விடுவார், ஒருத்தருக்கும் தெரியாமல் வச்சுட்டு இப்படி வெளியில் போயிடுவார். அப்புறம் மெதுவாக உள்ள வர்ற மாதிரி வரார். அப்போது குருதேவரும் அறைக்குள்ளே வருகிறார். வந்தவர் தன்னுடைய அந்த படுக்கையின் மீது அமர்கிறார். பாருங்க, அமரத்தான் போறாரு. துள்ளி குதித்து கொண்டு, அப்பா தேள் கொட்டுற மாதிரி வலிக்குதே, என்ன இருக்கு பாரு அப்படிங்கிற. படுக்கை எல்லா சிஷியர்களும் படப்படப்படன்னு இந்த அதுக்குள்ளே அறையில் மற்றவங்கள வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த படுக்கையில் எடுத்து உதறி கலைச்சா நொங்குன்னு இந்த நாணயம் கீழே விழுகிறது. எல்லாரும் அதுலேயே கவனமாக இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தனியாக தலையை தொங்க போட்டுட்டு நிற்கிறார். அது யாரு நமக்கு தெரியுமே, நரேன் தான். யார் இந்த நாணயத்தை வைத்து சோதனை பண்ணினாரோ அந்த நரேன் அமைதியாக இருக்கிறார். தோற்றுவிட்டார் சோதனையில். குரு ஜெயித்து விட்டார். இப்படி குருவையே சோதிக்கிற சீடராக விளங்கினார். அவர் மட்டும் இல்லை, மற்ற சீடர்களுக்கும் அந்த உரிமையை கொடுத்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவர் சொல்லுவார், குருவை இரவிலும் சோதியுங்கள், பகலிலும் சோதியுங்கள், சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ஏன்னா குரு சீடனையும் சோதித்து பார்த்து தகுதி இருந்தால்தான் உபதேசத்தை வழங்குவார். அப்ப நீங்களும் உங்களுக்கு உபதேசம் அளிக்க வேண்டிய குருவுக்கு தகுதி இருக்கான்னு சோதிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு என்று விட்டார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். எப்படிப்பட்ட குரு, எப்படிப்பட்ட சீடர் பாருங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அப்படியே ஒரு பேச்சு மறு பேச்சு பேசாம ஏற்றுக்கொண்டார் நரேன்னு சொல்லவே முடியாது. பின்னாளில் மேல்நாட்டில் இருக்கும் பொழுது லண்டனில் சுவாமிஜி உரையாற்றிய பொழுது தொடர் சொற்பொழிவுகள் பல ஆற்றுகிறார். அப்போது ஒரு சொற்பொழிவு தவறாமல் வந்து விடுவார். பின்னால் நிவேதித்தை என்று ஆன மார்கரெட் அவர் இந்த பேச்சு முடிஞ்ச உடனே கேள்வி பதில் நேரம் வந்த உடனே முதல்ல எழுந்திருப்பாங்க. பட் தென் சுவாமிஜி, சுவாமிஜி நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னுட்டு ஆரம்பிச்சிருவாங்க கேள்வி கேட்க. இப்போ அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு குறுக்கு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார் மார்கரெட். ஒரு தடவை இதை பார்த்து சுவாமிஜியினுடைய இன்னொரு சிஷ்யை, அவள் மார்கரெட்டின் தோழி, அவ சொல்கிறா, நீ எதுக்கு சுவாமிஜி சொல்கிறதுக்கெல்லாம் இப்படி மறுப்பு சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறா. அப்போது மார்கரெட் சொல்கிற, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே, என் மனசில் இந்த மாதிரி கேள்விகள் வருதே. அது சுவாமிஜியே இருக்கட்டும், சொல்கிறது யாராக இருந்தாலும் எனக்கு மனசில் கேள்வி வருது, ஒரு திருப்திகரமான பதில் கிடைக்கும் முன்னாடி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே, நான் என்ன செய்யட்டோன்னு வருத்தப்படுறேன். இதை கேட்டுவிட்டு சுவாமிஜி சொல்கிறார், let none regret that they were difficult to convince. I have fought my master for 6 long years, with the result that I know every inch of the way அப்படிங்கிறார். நான் சொன்னதை கேட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். நிவேதித்தை குறித்து சொல்லுகிறார் சுவாமிஜி. நான் என்னுடைய குருநாதரை 6 நீண்ட ஆண்டுகள் சோதித்திருக்கிறேன், எதிர்த்திருக்கிறேன், முரண்பட்டிருக்கிறேன். அதனுடைய விளைவு என்ன? எனக்கு ஆன்மீக பாதையின் ஒவ்வொரு அங்குலமும் இப்பொழுது தெரியும். ஒவ்வொரு அங்குலமும் என்னுடைய குரு சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கலை, அதுக்கெல்லாம் ஒரு வாக்குவாதம் பண்ணி அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன். அதனால் என்னால் இப்போது உங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் வழிகாட்ட முடிகிறது. காரணம், என் குருநாதர்கிட்ட நான் சண்டை போட்டேன், அவரும் கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல் என்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளித்தார். நான் கேட்பதற்கு மேல் கொடுத்தார், எனக்கு புரிய வைத்தார், அன்பும் பொறுமையும் முதலில் கொடுத்தார், அப்புறம்தான் அந்த ஞானத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சிஷ்யர், சுதந்திர உணர்வு மிக்க சிஷ்யராக விளங்கினார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் பரஸ்பரம் மரியாதை 2 பேருக்கும் இருக்கே ஆச்சரியம். நரேனை பார்த்தவுடனே குருதேவர் சொன்னது, கல்கத்தா நகரிலே இப்படி ஒரு சுத்த சத்துவ மூர்த்தியா என்று சொன்னார்னு பார்த்தோம். இவரும் அவரை பேரன்பும் தூய்மையுமே வடிவெடுத்தவர் என்று நம்பினார். இப்படி பரஸ்பரம் அன்பு பூண்ட இந்த குரு சிஷ்யர்களிலே சிஷ்யருக்கு தன்னுடைய குருநாதரை பற்றி வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு ஆசை, ஆனால் எழுதலை. ஏன் என்பதனுடைய காரணத்தை பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் விளக்குகிறார் சுவாமி விவேகானந்தர். நான் ஏன் தெரியுமா எழுதலை குருநாதருடைய வாழ்க்கை? எழுதினேன்னா குருநாதருடைய சிறப்புகள் சொல்வதோடு நின்று விடாமல் இதற்கு முன்னால் இருந்த அவதார புருஷர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், இவர்கள் எல்லாரையும் விட ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் பெரியவர் என்று நிரூபிப்பேன். அவர்களையெல்லாம் மட்டம் தட்டின மாதிரி பேசி விடுவேன். அது வேண்டாம் என்பதற்காகத்தான் எழுதலை என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு உயர்ந்த மதிப்பு குரு பக்தி பாருங்கள். அதே மாதிரி மேல்நாட்டுக்கு விஜயம் செய்து அங்கு வேதாந்த பிரச்சாரம் செய்த பொழுது இங்கு குருதேவர் என்கிற ஒரு மூர்த்தியை, ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமையை, ஆன்மீக பேராளுமையை விளக்குவது அவருடைய நோக்கம் அல்ல. என்ன, சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போகலாம். எந்த ஒரு ஆளுமையை எடுத்து சொன்னாலுமே நிச்சயமாக அவர் சொன்னதையும் வாழ்ந்ததையும் ஏற்றுக்கொள்ளாத கொஞ்சம் பேர் கிளம்புவாங்க. அதனால் நமக்கு ஆளுமையை பற்றியே பேசக்கூடாது, தத்துவத்தை எடுத்து விளக்குவோம். உபனிஷத்தில் இல்லாத முடிந்த தத்துவமான்னு சொல்லி உபனிஷதத்தை தான் விளக்குகிறார். ராமாயண மகாபாரதத்திலே ராமர், கிருஷ்ணர், புத்தர், இந்த 3 அவதார புருஷர்களை பற்றியும் கொஞ்சம் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் பேசினதெல்லாம்
100க்கு 90 உபனிஷத்தினுடைய தத்துவ சாரம்தான் கொடுத்தார் மேல்நாட்டில். ரொம்ப வேண்டி கேட்டுக்கொண்ட போது குருதேவரை பற்றி சொல்கிறார். ஆங்காங்கே தத்துவ உண்மைகளுக்கு விளக்கமாக குருதேவருடைய உபதேசங்களையும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் சொல்லுவார். ஆனால் விளக்கத்திற்கு முக்கிய பொருளாகவே குருதேவரை அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த பக்தியை அவர் வெளியில காட்டாமத்தான் இருந்தார். அவர் அந்த பக்தியை காட்டுவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் சுவாமி விவேகானந்தருக்கு கிடைக்கிறது. எப்பொழுது? ராமகிருஷ்ண இயக்கத்தை துவக்கிய பொழுது ராமகிருஷ்ணருக்கு தினசரி வழிபாடு நடத்தப்படும் என்று நியமித்த போது தினசரி பிரார்த்தனையிலே ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி எல்லோரும் துதிப்பாடல்கள் பாடணும்னு வைக்கிறார். ஆரத்தி பாடல்கள். அந்த ஆரத்தி பாடல் கண்டன பவ பந்தன பிறவி தலையை அறுப்பவனே பேதமை முற்றும் ஒழிப்பவனே துறவியர் வேண்டி சொல்லறிய தூய மாயை துணை முதலே பாப்ப அழுக்கை மாய்ப்பவனே பரனே நரனாய் வரும் திருவே ஆவல் வலையின் முடிச்சவிழ்த்து எம் அகப்புற பற்றை துடைப்பவனே. இப்படி வரிசையா போகிறது அந்த கண்ணன பவ பந்தர என்கின்ற அந்த வங்காளி மொழியில் அமைந்த ஆரத்தி பாடலின் தமிழ் மொழிபெயர்ப்பு. அந்த பாடலிலே அவருடைய குருபக்தி முழுவதையும் கொட்டி பரபிரம்மே இப்படி மானுட வடிவில் ஸ்ரீராமகிருஷ்ணராக வந்தது என்று வரிக்கு வரி சொல்லியிருக்கின்றார். அவரை வணங்குவோரது பிறவி விடியையும் நீக்குபவர் என்று உணர்த்துகின்றார். அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் குருதேவா உங்களை நாங்கள் சரணடைகிறோம், எங்களுக்கு பக்தி இல்லை, வைராக்கியம் இல்லை, ஞானம் இல்லை, சாதனைகள் செய்ய தெரியாது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தெய்வத்திடம் எப்படி பக்தர்கள் முறையிடுவார்களோ அதே போல ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இறைவனிடம் சரணடைந்து பாடுவது போல ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் பரிபூரண சரணாகதி செய்து அந்த ஓம் ஹ்ரீமிருதம் என்ற ஸ்லோகத்தை எழுதியிருக்கின்றார். அதிலேயே மந்திரமாக ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய என்று அந்த ஒவ்வொரு வரியினுடைய முதல் எழுத்தை எடுத்து அது ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய என்கிற ஜபத்துக்குரிய மந்திரமாக வந்துவிடும். அப்படி மந்திரத்தையும் பக்தியையும் இணைத்த ஒரு அற்புதமான ஸ்லோகமாக எழுதுகிறார். அப்போ வங்காளி மொழியில் அமைந்த அந்த ஆரத்தி பாடல், சம்ஸ்கிருதத்தில் அமைக்கப்பட்ட அந்த ஸ்தோத்திரம், இந்த ரெண்டுலையும் தன்னுடைய குருபக்தியெல்லாம் கொட்டியிருக்கிறார். அதனுடைய முத்தாய்ப்பா என்ன சொல்கிறார்? ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணி, அறத்தை நிலைநாட்டியவரே, அறமனைத்தின் வடிவமானவரே, அவதார வரிஷ்டாய, அவதாரங்கள் அனைத்துக்குள்ளும் தலை சிறந்தவரே, ராமகிருஷ்ணாய, ஸ்ரீராமகிருஷ்ணரே உமக்கு நமக நமஸ்காரம் என்று முடிக்கின்றார். இப்படி ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் குருமார்கள் அனைவருள்ளும் தலை சிறந்தவர் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்த நரேன் குருவை சோதித்தார்னு பார்த்தோம். குருவும் அவரை சோதித்தார். அதுவும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதையும் சொன்னாதான் இந்த உரை முற்று பெறும். அதாவது வாரம் ஒரு தரம் வியாழக்கிழமை தோறும் குருதேவரை பார்க்க வருவார் நரேன். எப்போவாவது ஏதாவது வேலை நிமித்தம் வரலைன்னா குருதேவரால் தாங்க முடியாது. இன்னைக்கே நரேன் வரல, ஏன் நரேன் வரல, நீ போய் பார்த்துட்டு வரியா, நீ போய் பார்த்துட்டு வரியான்னு ஆட்களை சொல்லி அனுப்பிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை ஒருத்தரை அனுப்பிட்டா அவர் வரட்டுமே கேட்டுட்டு வந்து விஷயம் சொல்லட்டுமேன்னு காத்திருக்க முடியாது, இன்னொருத்தர் அனுப்புவார். அப்படி பரபரன்னு இருப்பார். நரேனை பார்க்காம இருக்க முடியாது. எதுக்கு அப்படி நரேன்கிறீங்க? நீங்கள் ஜடபரதன் மானை நினச்சி மானா பிறந்த மாதிரி நீங்கள் அப்புறம் என்ன நினச்சி என்ன மாதிரி பிறந்துடாம, அது வேண்டாம் அப்படியெல்லாம் கூட சொல்லுவார் நரேன். இல்லை, நான் உன்கிட்ட நாராயணனை பார்க்கிறேன் என்று சொல்லி எனக்கு அம்பாள் சொல்லிட்டா, அதனால நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறது நாராயணனை பார்க்குற மாதிரி தான், நீ சும்மா கடை அப்படின்னு சொல்லி விடுவார். இவர் எப்படி இருக்கு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய குருதேவர் ஒரு முறை நரேன் குருதேவரை பார்ப்பதற்கு அறைக்குள் நுழைந்த பொழுது வேண்டுமென்றே முகத்தை இப்படி திருப்பி கொண்டார். ஒருத்தர் வராங்கன்னா அவங்கள பார்த்து வாங்கன்னு சொல்லணும்ல, அப்படி பார்க்காம மூஞ்சியை திருப்பிக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படி திருப்பி கொள்ளுகிறார் குருதேவர். நரேன் ஒன்று சொல்லலை, வந்து உட்காருகிறார். சத்சங்கம் நடக்கிறது. எல்லாத்தையும் கலகலன்னு சிரித்து பேசி நல்ல சந்தோஷமாக இருக்கிறார்.
நரேன் கிட்ட மட்டும் பேசவே மாட்டேங்கிறார், ஊம்முன்னு ஆயிட்டார் குருதேவர். இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லை 3 மாதம் இருக்கார். ஆனால் அந்த 3 மாதமும் நரேன் வழக்கம் போல தவறாமல் குருதேவரை பார்க்க வருகிறார். அப்போ 3 மாதம் முடிஞ்ச உடனே குருதேவர் கேட்குறார் நரேன்ட்ட, ஏன்பா நான் தான் உங்கள்கிட்ட பேசுகிறதே இல்லையே, நீ எதுக்கு வந்துட்டே இருக்க அப்படிங்கிறார். உடனே நரேன் அதுக்கு மேலே அவர் சொல்கிறார், நீங்கள் பேசினா என்ன பேசாட்டி என்ன, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது, வரேன். நீங்கள் யார் என்னை வர வேணாம்னு சொல்கிறதுக்கு, நான் வரத்தான் வருவேன் அப்படின்ட்டார். எப்படி பாருங்கள், சிரித்து கொண்டார் குரு. அப்போது புறத்தில் கவனிப்பு இருந்தால் தான் என்னுடைய அன்பும் இருக்குங்கிற ஒரு சாதாரண பற்றுதலுடன் கூடிய உறவு நிலையில் குருவும் இருக்கவில்லை, சீடரும் இருக்கவில்லை. இதை உறுதிப்படுத்தி கொண்டு குரு அகம்மிக மகிழ்ந்து தன்னுடைய அற்புதமான சீடனிடம் முன்பு போலவே பேரன்பை பொழிகிறார். இப்படி இருவரும் அற்புதமான பரஸ்பர அன்பும் மரியாதையும் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள். விக்கிரகத்தை வழிபட்டே ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்த ஒரு பெரியவரின் காலடியில் இருந்து நான் வாழ்க்கையின் பேருண்மைகளை, தத்துவத்தின் முடிந்த நிலைகளை கற்றுக்கொண்டேன் என்று மேல்நாட்டில் குறிப்பிடுகின்றார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சுவாமி விவேகானந்தர். அப்படி இன்னும் எவ்வளவோ இருக்குது, சொன்னதை விட சொல்லாதது தான் நிறைய இருக்குது. ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன், கொஞ்சம் பேச்சு நீளமாக போனாலும் பரவாயில்ல. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசங்கள் மீது சுவாமி விவேகானந்தருக்கு இருந்த அலாதி மரியாதையை காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி. ஒரு முறை வைஷ்ணவர்களுடைய ஒரு கொள்கையை பற்றி சத்சங்கத்தில் பேச்சு வருகிறது. வைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள், ஒரு வைஷ்ணவனிடம் என்னென்ன குணங்கள் இருக்கணும்னு 3 சொல்லுவாங்க. நாமோ ருச்சி, பகவானுடைய நாமத்தை சொல்லுவதிலே அவனுக்கு ருச்சி இருக்கணும். உலக அனுபவங்கள், இந்திரிய சுகங்களில் நாட்டம் இருக்கக்கூடாது, பகவன் நாமத்தை சொல்லணும். நாமோ ருச்சி. பக்த பிரியா, சக பக்தர்களோடு அன்போடும் இனிமையாகவும் உறவு கொண்டு இருக்கணும். என்ன, தனியாக இருந்து பக்தி பண்ணுவதை விட மற்ற பக்தர்களோடு சேர்ந்து கொண்டு நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவது, பகவானுடைய புகழை பாடுவது, பிறர் சொல்ல கேட்பது, இதுக்கெல்லாம் ஒரு பக்தர் கூட்டம் இருக்கணும். அதில் கூட்டத்தில் இருந்தால் தான் நாமளும் வழி தப்பி போகாமல் இருக்க முடியும். அதனால் பக்த பிரியாவாக இருக்கணும். அப்புறம் உலகத்தோடு எப்படி இணக்கம் கொள்ளணும்? ஜீவதயா, உயிர்களிடத்து இரக்கம் வேண்டும். இப்படி ஒரு கொள்கை வைணவர்களுக்கு இடையில். இதை பற்றி பேச்சு வரும்பொழுது திடீரென்று பரவச நிலைக்கு சென்ற குருதேவர் அந்த பரவச நிலையில் இருந்தவாறே சொல்லுகிறார், ஜீவதயா, ஜீவதயாவா, உயிர்களிடத்து இரக்கமும் கருணையும் காட்டுவதற்கு நீ யார்? கருணை காட்ட வல்லவர் இறைவன் ஒருவன் தான். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜீவ சேவா, உயிர்களுக்கு சேவைதான் செய்ய முடியும். உயிர்களை இறைவனின் தோற்றமாக உணர்ந்து உயிர்களுக்குள் இருக்கும் இறைவனை வழிபடும் வகையிலே சேவைதான் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றார். அன்றைய உபதேசம் முடிஞ்ச உடனே, சத்சங்கம் முடிஞ்ச உடனே வெளியில் வந்த சுவாமி விவேகானந்தர் நரேன் சொல்லுகிறார் மற்ற சக சீடர்களிடம், இன்றைக்கு குருதேவர் திருவாய் மலர்ந்து அருளிய இந்த உபதேசம் உலகையே உய்விக்கக்கூடிய பேராற்றல் படைத்த பெரிய உபதேசம். இதற்கு 3 நாள் விளக்கம் சொன்னால் கூட தீராது, அவ்வளவு ஆழ்ந்த பொருள் உடையது என்று சொல்லி அப்பொழுதே மழை பொழிந்தாற்போல் விளக்கம் கொடுத்தாராம். அதுதான் ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத்ஹிதாயச்ச என்கின்ற அந்த ஜெகத்ஹிதாயச்ச என்கிற பகுதி. உலக நலனுக்காகவும் நீ சேவை செய், அந்த சேவையின் மூலம் உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு ஆத்மாவின் மோட்சத்தை நாடு என்ற லட்சிய வாசகத்தை அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது இது ஜீவசேவா. சிவபாவேன ஜீவசேவா. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கும் சிவபெருமானை, இறைவனை, நாராயணனை உணர்ந்து நீ அந்த உயிருக்கு சேவை செய், அது இறைவனுக்கே செய்வதாக உணர்ந்து செய் என்று குருதேவர் சொன்னார். இந்த உபதேசத்தின் சூட்சுமத்தை அறிந்து நமக்கு சொல்வதற்கு குருதேவரின் தலைமைச் சீடரான சுவாமி விவேகானந்தருக்கே இயன்றது. அதனால இப்படி பரஸ்பரம்
பேரன்பும் பெருமரியாதையும் கொண்ட இரு பெரும் அருளாளர்கள் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும். ஆச்சரியமான குரு ஸ்ரீராமகிருஷ்ணர் என்றால் அதிசயமான சீடர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய குரு பக்திக்கு ஈடு இணை இல்லை, குரு சேவைக்கு ஈடு இணை இல்லை, குருவின் மகிமைகளை உணர்ந்த அந்த ஞானத்திற்கு ஈடு இணை இல்லை. பக்தி, புத்தி, சக்தி எல்லாவற்றையும் குருநாதரின் சேவையில் ஈடுபடுத்தினார் சுவாமி விவேகானந்தர். ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.